எங்கள் அப்பா கை நிறைய சம்பாதிக்கிறவரோ இல்லை பிஸ்னஸ் மேனோ கிடையாது. எங்கள் அம்மா வந்து வசதியான வீட்டில் பிறந்து நிறைய பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களும் கிடையாது. நாங்கள் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஆவரேஜ் ஃபேமிலி தான். நைட்டு சாதம் மீந்துருச்சுன்னா அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலைல அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை கஞ்சாக வந்து கரைச்சி குடிக்கிறதோ இல்லைன்னா வெங்காயம் கடிச்சிக்கிட்டு தயிர் போட்டு பழைய சாதம் சாப்பிட்ற ஃபேமிலி தான். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த கஷ்டங்கள்லாம் பார்த்து வளர்ந்ததாலேயா என்னன்னு தெரியல, எனக்கு வந்து இந்த வேலை செய்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து நான் அதை ஃபீல் பண்ணதே கிடையாது. ஒருத்தவங்க கமெண்ட் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி வந்து வேலையை வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக தெரியலையா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. காலையில் வீட்டில் வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி நம்ம தான் வந்து எல்லாம் சமைச்சு கொடுக்கறதுலேருந்து செய்கிறதுலேருந்து நாம் தான் செய்யணும். அதுவும் நம்மளோட கடமை. அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்து செய்கிறது வந்து எனக்கு ரெகுலராக செஞ்சு பழக்கமாயிடுச்சு. அதனால் காலையில் ஏஞ்ச உடனே வீட்டில் வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் என்னால் என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமோ அதை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஹெல்த் மிக்ஸ்க்காக ஊற வச்ச தானியங்கள்லாம் முளை கட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ரீ மிக்ஸுக்கு வந்து எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு இப்போ காய வச்சிட்ருக்கேன். ஸோ நம்மளோட அன்பு மகள் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.